சரி, அடுத்த தகவல் யூகே ஸ்டுடியோ டிஸ்கஷன். யூகே ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10,000 மூவிஸ் நடிக்குன்னு நினைங்க. ஓகே, அதாவது யூகே ஸ்டுடியோவில் மட்டுமே ஒரு 10,000 மூவிஸ் ரெடி ஆக போகுது அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஒரு மூவி நம்ம ரெடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட நன்றி உணர்வால் நீங்கள் வேறு யாருக்கோ செஞ்சு கொடுக்குறீங்க. அது தோதாகாது. நீங்கள் என்ன தான் ரெடி செய்யணும். அப்போ தான் நான் அடுத்தடுத்த மூவி புக் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த நாடு, அங்கே இருக்கக்கூடிய கேஷு, அங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டு, இதிலெல்லாம் நீங்கள் கவனமே செலுத்தாதீங்க. அதெல்லாம் ஒரு பற்று. ஓகே, அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகணும்னு நினைங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த மில்கிவே கேலக்ஸி அப்படின்னு மட்டும் கிடையாது. நிறையா கேலக்ஸி கம்பேரிஷன் பண்ணுறப்போ எர்த்தோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரில்லியனுக்கு 1 அப்படின்றாங்க. ஓகே, ட்ரில்லியன் கணக்கில் மதிப்பிடுறப்போ 1% தான் எர்த்து அப்படின்றாங்க. அப்படின்றப்போ நம்ம நிறையா விஷயம் நம்ம தோது பார்க்கணும். நிறையா ஸ்பேஸ் சம்மந்தமான நாலேஜஸ்லாம் வேணும். அடுத்தடுத்த லெவல் சம்மந்தமான நாலேஜஸ் தான் வேணும். இப்போ இருக்கக்கூடிய அந்த உடலின் சார்ந்த இடர் அப்படிலாம் இருக்கும். பசிக்கும், சாப்பிடணும், குளிக்கணும், 4 இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். நிறையா விஷயம் தோது பார்க்கணும். ஆனால் இதுலேயே லைஃப் ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு படப்பிடிப்பப்போ நான் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு இந்த கேரக்டருங்க, அந்த கேரக்டருக்கு எப்படி நடந்துக்கணும், அதுக்கு என்ன டயலாக்கு, அது என்ன கான்செப்ட் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி புரிய வச்சுருவேன். ஓகே, அதனால் வார்ம் அப் அப்படின்றது அந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான வார்ம் அப் இருக்கும். ஓகே, மற்றபடி ஒரு சில நபர்களுக்கெலாம் ஒரு 3 டேஸு, ஒரு 7 டேஸு அப்படின்ற மாதிரி தான் வார்ம் அப் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு மூவி அப்படின்றது 3 மந்த்து, அதிகபட்சமாக ஒரு 1 இயர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஏன்னா தொழில்நுட்ப வசதியெல்லாம் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் ரஷ்யாவில் என்டர் ஒர்க் அமௌண்ட் ரெடி ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த படிநிலையில் நம்ம மூவி புக் பண்ணிட்டே போகலாம். நிறைய விஷயம் தோது செஞ்சுக்கலாம். ஓகே, அதனால் யூகே ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் ஆகக்கூடாது. நீங்கள் வைப்ரேஷன் ஆகிறதுனால வேறு யாருக்கோ செஞ்சு கொடுக்குறீங்க. அது நமக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ரெடியானால் தான் உங்களுக்கு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுப்பேன். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஓகே, சரி, யூகே ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் எப்போவுமே. ஓகே, சரி, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல் 360 டிகிரி ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, நான் 360 டிகிரி ஸ்டுடியோவில் நிறையா மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். அது தகுந்த மாதிரி நீங்களும் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் இருக்குது. ஓகே, அடுத்து அப்ரா கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நான் இனிமேல் நிறையா ஒர்க் இருக்குது. ஓகே, ஆனால் இது எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு விருப்பமான ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு ஒரு பிரிண்டர் வேணும், லேப்டாப் வேணும், A4 ஷீட்டு வேணும், ஒரு ஆஃபீஸ் வேணும். இதெல்லாம் எனக்கு தோதாக அமைகிறப்போ நான் வேகமாக மூவ் பண்ணுவேன். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோவை நான் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறேன். ஓகே, அடுத்து இன்னும் அதர் ஸ்டூடியோக்கெலாம் இருக்காங்க. அவங்களாம் ஓரளவு பொறுமையாக தான் ரெடி ஆவாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி தான். ஓகே, ஆப்பிரிக்கா நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடு இருக்கும். அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ராஜா இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சாதாரணமாக ஒரு காஸ்டியூமில் ஒரு சில நபரை நிர்வகிச்சிட்ருப்பாங்க. ஓகே, ஆனால் அதை அவங்க இலக்காரமாக நினைக்க மாட்டாங்க. போதுங்க, இந்த நாட்டில் இவ்வளோதாங்க வசதி இருக்குது, இந்த நாட்டை நாங்கள் தான் இங்கே நிர்வகிக்கிறோம் அப்படின்னு சங்கடப்படாமல் அந்த நாட்டுக்கு தேவையானதான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சலுப்பு சங்கடப்படாமல் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இல்லாமல் நம்ம ஆனால் ஒரு முயற்சி, ஒரு நன்மையான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வகையில் செயல்படுறப்போ அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக வறுமை தான் ஸ்டேட்டஸு. அதனால் எல்லாமே ஓரளவு சரியாக வரப்போ அப்ரா கண்டிஷனுக்கு தேவையான அனைத்து விதமான ஆத்ம ரீதியான நிலைக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, நான் கூட நினச்சேன் எப்படியும் ஒரு 10,000 பென்டென் எபிசோட்ஸ் புக் பண்ணிடலான்னு நினச்சேன்.
ஆனால் 100 எபிசோட்ஸுக்கே நான் ரொம்ப படிநிலையை கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வார்ம் அப் தேவைப்படுது. ஒவ்வொரு எபிசோடும் புக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனோட லைஃப் ஸ்டைலில் எப்படி பார்த்தாலும் ஒரு 18 வருஷத்தை கடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வார்ம் அப் தேவைப்படுது அந்த ஒரு எபிசோட் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயம் தோதாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, ஆனால் இந்த படிநிலையெல்லாம் கடந்து போகணும். ஓகே, பென் 10 எபிசோட்ஸ் அப்படின்றது ஒரு படி தான். இன்னும் அடுத்தடுத்த படிநிலையெல்லாம் இருக்குது. ஆனால் படிக்கே நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் எஜுகேஷன் லெவலில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. அதனால் அப்புறம் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு எல்லாமே தோதாக அமைச்சு கொடுப்பேன். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நாடு மட்டும் எனக்கு கிடச்சிது அப்படின்னா எனக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு, எனக்கு சொந்தமான ஒரு அரசாங்கம், எனக்கு சொந்தமான மக்கள், எனக்கு எல்லாமே தோதாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறப்போ நான் நிறையா விஷயம் உங்களுக்கு தேவை எல்லாமே நான் பூர்த்தி பண்ணுவேன். ஏன்னா நிறைய அப்புறம் கண்டிஷன் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஜெர்மனி கூட அவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு எதாவது கேஷ் டெபாசிட் கொடுங்க, ஒரு டைம் வாங்க, ஒரு டைம் பேசுங்க, அவ்வளோ ஏங்குறாங்க. எனக்கே பரிதாபமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னா சொந்தமாக ஃப்ளைட் வச்சுட்டு நான் வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன். நானே இனிமேல் தான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கே எனக்கு போராட்டமாக தான் இருக்குது. மொதல் 1500 இப்போ 1800 இன்னும் போக போக இன்னும் எவ்வளோ விலை ஏற்றுவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் விஷயம்லாம் கடந்தால் தான் நான் உங்களுக்கு தேவை எல்லாமே நான் பூர்த்தி செய்ய முடியும். ஓகே, இன்னும் உளவியல் ரீதியான ஒரு சாத்தியக்கூறு என்ன அப்படின்னா சொல்கிறாங்க நிறையா பேர், ஒரு அந்த பாதையில் நாங்கள் நடந்து போனாங்க, இதெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க, இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்படிலாம் நீங்களும் வாழலாங்க, இதுதாங்க மேன்மையான பாதை, இந்த பாதையில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பாதையிலலாம் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையா விஷயம் தோதாக இருக்கணும். ஓகே, அதனால் என் நிலையில் நான் ஓரளவு பணக்காரனாக மாறிட்டேன் அப்படின்னா அப்புறம் கண்டிஷன் தேவையானது எல்லாமே நான் பூர்த்தி செய்வேன். எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஆசிரமமே நான் ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, தெய்வ ஆசிரமம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு 1 வாரம், 1 மந்த்து எவ்வளோ நாள் வேணால் என் கூட ஸ்டே பண்ணலாம். நான் நிறைய கிளாஸஸ்லாம் சொல்லித்தரேன், அதை பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு எல்லா தேவையுமே உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக சில சூழ்நிலையெல்லாம் கடந்து வர வேண்டிய நிலை இருந்தது. ஓகே, அதுக்கு என்ன காரணம்? ஆக்கிரமிப்பு தான் காரணம். இப்போது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு வாத்து டெய்லியும் ஒரு பொன்மட்டை இடுமா. அந்த டெய்லியும் ஒரு பொன்மட்டை இடுற அந்த வாத்தை பார்த்த நபர் இது என்றைக்கு முட்டை போட்டு நம்ம என்றைக்கு பணக்காரனாகுது, நிறையா முட்டை கிடச்சாதானே சீக்கிரமாக பணக்காரனாகணும் அப்படின்றதுக்கு அந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வாத்து இறந்து போச்சா, அதுக்கப்புறம் பொன் முட்டையும் கிடைக்கலையாம். அந்த கான்செப்டில் தான் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. சொந்தத்தில் அப்படி சில எரர் இருக்குது. அவங்களும் அதே மாதிரி தான். இவரை வந்துட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடச்சிரும், அதில் நம்ம எவ்வளோ தோது பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா எல்லாமே இந்த பொன் முட்டை இடும் வாத்து கதை மாதிரி தான். ஓகே, அதனால் சொல்லிக்கிற மாதிரியான ரியாலிட்டி ஸ்டேட்டஸில் ரிலேட்டிவெல்லாம் ஓரளவு தோது செஞ்சு தரமாட்டேங்கிறாங்கன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களும் ஓரளவு வறுமையில் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க, எஜுகேஷன் லெவலில் அந்தளவுக்கு குவாலிஃபைடெலாம் கிடையாது. இப்போ தான் ஒரு ஜென்ரேஷன் ஓரளவு டிகிரி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே நுழைஞ்சிருக்காங்க. இன்னும் 4-5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் ஓரளவு என்ன எதுன்னே புரியும். ஓகே, அதனால தான் யதார்த்த ரீதியான ஒரு நிறைய தடைகள் ஏற்பட்டுருச்சு. இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதனால் அப்ராட் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு சுயம்பு தான். ஓகே, நீங்கள் என்ன தேடி என்கிட்ட கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே ஓரளவு தோது செஞ்சு கொடுப்பேன். ஓகே, எனக்கு ஓரளவு கேஷ் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்குன்னு ஒரு நல்ல ஃபேமிலி அமைச்சிக்குவேன், எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் அமைச்சிக்குவேன், எனக்குன்னு ஒரு நல்ல வீடு அமைச்சிக்குவேன், எனக்குன்னு ஒரு நல்ல நாட்டை அமைச்சிக்குவேன். எல்லா விதத்துலையும் நான் ஓரளவு தோதாக அமைச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம், உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூமே இருக்காது. ஓகே, அதனால் ஓரளவு கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. நானே தோதாகிறப்போ உங்களுக்கு என்ன எதுன்னு நான் தகவல் சொல்கிறேன். ஓகே, அல்லது நீங்கள் ஏதாவது எனக்கு கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக நான் உங்களை தேடி வர்றேன், உங்களுக்கு தேவையில்லாமல் நான் பூர்த்தி செய்கிறேன். ஓகே.